எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகிறவர்களிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினைகளும் வந்து சேராது. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையை நாம் நடத்துவோம். தெய்வத்தின் குரல், காஞ்சி மகா பெரிவா நமக்கெல்லாம் அருளிய தெய்வத்தின் குரல். நம்மிடையே நிலவும் போட்டி போக வேண்டுமானால் போட்டி போட இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற ஞானம் வர வேண்டும். அப்போதுதான் சாந்தியோடு நிறைந்து வாழலாம். ஆகையால் ஞானம் எல்லாம் எதற்கு என்று இருக்காமல் எப்போதும் சாச்சுவதமாய் செய்ய வேண்டிய காரியம் ஆத்ம விசாரம்தான். உலக துன்பங்களை விலைக்கு வாங்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் என்பது நாம் நினைக்கிறபடி இல்லை. இதுவே சிவமயமானது. அது வேறு இது வேறு அல்ல. மரமே யானை, பரமே பாரம், பாரே பரம் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஞானம் இல்லாவிட்டால் எத்தனை பொருளாதார முன்னேற்றம் வந்தாலும் லோகம் இருட்டில் அகப்பட்டு கொண்டிருப்பதாகவே அர்த்தம். இருட்டை விரட்டும் ஞான பிரகாசத்தை அடைகிற பிரயாசியை நாம் ஒருபோதும் தளர்விடக்கூடாது. எங்கும் அந்த பரமாத்மா தான் நிறைந்திருக்கிறான் என்ற எண்ணம் எப்பொழுதும் நம் மனதில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் மனதில் போட்டி என்ற எண்ணம் வராது. சூரியன் போனால் கூட பாதகம் இல்லை. இந்த ஞான ஒளி நம்மை ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது. சுவாமி எதற்கு? அத்வைத அமைதிக்கே. மிகவும் கிரமமாக நடந்து வரும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து நடத்தி வருகிறவனாக ஒரு கடவுள் இருந்தே ஆக வேண்டும் என்பது ஆஸ்திகர்களின் கட்சி. ஒரு காரியம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருந்தே தீருகிறது. இவ்வாறு நம் காரியங்களை பார்த்து அதற்கு பலன் தருபவர் அந்த ஆண்டவனே என்று ஆஸ்திகர் சொல்கிறார்கள். இருந்தால் இருக்கட்டுமே, அவனிடம் எதற்காக பக்தி செலுத்த வேண்டும் என்று கேட்கலாம். நம்மை கேட்டுக்கொண்டு அவன் நம்மை படைத்தான். அவன் நம்மை படைத்தால் நமக்கு கஷ்டங்கள் தானே இருக்கிறது, அவனிடம் பக்தி எதற்கு என்று ஆட்சேபிக்கலாம். கஷ்டங்களை தீர்க்கவும் அவனால் முடியும். அதற்காக பக்தி செலுத்துங்கள் என்று ஆஸ்திகர் சொன்னால் மற்றவர்கள் அதை ஆட்சேபிக்கலாம். நாம் பிரார்த்தனை செய்தால்தான் அவன் கஷ்டத்தை போக்குவான் என்றால் உங்கள் சுவாமி நீங்கள் சொல்வது போல் கிருபா சமுத்திரமாக இல்லை என்றே அர்த்தம் என்று கூறலாம். இந்த காரியத்துக்கு இன்னி விளைவு என்று அவன்தான் பலனை தருகிறான் என்கிறீர்கள். அப்படியானால் நம் பாவத்துக்காக அவனே தண்டனையாக கஷ்டத்தை தரும் பொழுது அதை மாற்றும்படி நாம் பிரார்த்தனை செய்யலாமா என்றும் கேட்கலாம். மகானாகிய நீலகண்ட தீட்சிதர் நம்முடைய ஆனந்த சாகர ஸ்தவத்தில் இதற்கு பதில் சொல்கிறார். அம்மா மீனாட்சி, உன்னிடம் எதையும் சொல்லவே வேண்டாம். சகலமும் தெரிந்தவள் நீ. ஆனாலும் உன்னிடம் கஷ்டங்களை வாய்விட்டு சொல்லாவிட்டால் மனம் புண்ணாகிறது. வாய்விட்டு சொல்லிவிட்டாலே தற்காலிகமாக ஒரு ஆறுதலாக தெம்பாக இருக்கிறது. அதனாலேயே உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நான் என் குறைகளை சொல்கிறேன் என்கிறார். இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். ஜெய்ஹிந்த்.